Next program, I would like to wish our PR, Mr. Krishna, to the stage, please. Thank you. எல்லாருக்கும் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள். Merry Christmas to everyone. ஸோ எதுக்கு பிஆர் அட்ரஸ் ஃபர்ஸ்ட் வருது அப்படின்னா, லாஸ்ட் ப்ரோக்ராம் வந்து ரியலி ரொம்ப நல்லா நம்ம நல்லாவே பண்ணோம் நம்ம. ஸோ எப்போவுமே நம்ம எப்படின்னா ஒரு ஃபீட்பேக் ஃபார்ம் ஒன்று அனுப்புவோம் எல்லா ஃபங்க்ஷனுக்கு வரும். அதுக்கப்புறம் வந்து சில கமெண்ட்ஸ் வரும், லைக் பாசிட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வரும், நெகட்டிவ் ஃபீட்பேக்ஸ் வரும். நாங்கள் முடிஞ்ச அளவுக்கு வந்து ட்ரை பண்ணுறோம், லைக் என்ன ஒன்று ஒன்றா இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி லாஸ்ட் டைம் வந்து எங்களுக்கு ரொம்பவே ஹாப்பியாக இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் வெளில பண்ணியிருக்கோம், எல்லாமே ரொம்ப நல்லா வந்துச்சு, நல்ல பாசிட்டிவ் ஃபீட்பேக் கொடுத்தாங்க. ஏன் லைக் நெகட்டிவ் இது இருந்தது, பட் அது வந்து என்ன நான் கன்ஸ்ட்ரக்டிவ் ஃபீட்பேக்காக எடுத்துக்கிட்டு நெக்ஸ்ட் டைம் வந்து நாங்கள் இம்ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ணுறோம். இன்னும் ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ நாங்கள் ஆல்மோஸ்ட் வந்து தமிழ்நாட்டில் நிறைய பேர் ஏதாவது கம்பெனி இருக்கு. நான் பெரிய விஷயம்னா சின்ன பசங்க நிறைய பேர் வந்தாங்க. சின்ன பசங்கன்னா அது ஒரு ஜென்ரேஷன் வந்து அடுத்து வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நாங்கள் அடுத்து வந்து கொஞ்சம் அவங்களையும் என்கரேஜ் பண்ணி நெக்ஸ்ட் அவங்களா ஒரு இது பண்ணலாம்னு சொல்லி அவங்கள ஒரு ஆர்கனைஸ் பண்ணோம் அப்படின்னு யோசிக்கிறோம். ஸோ நாங்கள் ஒரு யூத் கமிட்டி அப்படின்னு ஒன்று ஆரம்பிக்கலான்னு இருக்கோம். ஸோ சுல்பூர்ல இளைஞர் அணி ஒரு ஆரம்பிக்க போகிறோம். ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் வந்து நாங்கள் வந்து ஒரு எங்களுக்கு ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்ட் மாதிரி நாங்கள் அப்சரை வந்து செலக்ட் பண்ணிக்க போதும். ஸோ எதுக்குன்னா மற்ற பசங்களும் முன் வரணும், முன் வந்து அவங்க கூட சேர்ந்து இல்லை இவங்களே தான் முடிக்கல. இப்போ நாங்கள் எப்படி பார்த்து இவங்களே தனியாக அவங்க ஒரு தனியாக ரெடி பண்ணி அவங்களே அடுத்த ஃபங்க்ஷன் எடுத்து ஒரு வருஷம் வந்து நடத்துதான் வாய்ப்பு கொடுப்போம். அவங்க பண்ணட்டும், அதுக்கப்புறம் அடுத்து அவங்க தான் வந்து வளர்த்து போகிறாங்க ஃபங்க்ஷனை. ஸோ அப்சர் சில வார்த்தைகள். எல்லாருக்கும் மேரி கிறிஸ்மஸ். எல்லாரும் வந்து வந்தது ரொம்ப நல்லா பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கு. ஸோ நம்ம இதை அப்படியே கண்டினியூ பண்ணுவோம். அண்ட் ரொம்ப நன்றி. அதான் சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி யூத் கிளப் ஃபார்ம் பண்ணி நம்ம நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஸோ இந்த விஆர் கம்சங்கத்தோட ஒரு கனெக்ஷனோடு இருக்கும்ல. ஸோ நம்மளும் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணோம்னா நல்லாயிருக்கும். ஸோ எல்லாரையும் வெல்கம் பண்ணுறேன். அதுக்கு அடுத்த ஃபார்மாலிட்டிஸ் நான் வந்து அவங்க அனுப்புவாங்க இமெயிலை, அது பார்த்து நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். என்ன நம்ம செஞ்சிடலாமா? தேங்க்யூ. ஸோ இது வந்து எப்படின்னா, நாங்கள் ஜஸ்ட் வந்து எதுவும் நான் முடிவு பண்ணல. இவர் எங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா தெரியுங்கிறதுனால ஜஸ்ட் வந்து இவரை வச்சு பாருங்க. இவருக்கு ஒரு நல்ல கான்டாக்ட்ஸ் இருக்கு உள்ளார. ஸோ இவராக அவங்க யாரும் எல்லாம் வராங்களோ, நாங்கள் யார் வேணா வரலாம் உள்ளார, ஃபார்ம் அனுப்புவோம். ஸோ நீங்கள் வந்து உள்ள இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா வந்துட்டீங்கன்னா நீங்களா பேசினா நீங்கள் பண்ண போறீங்க. நாங்கள் ஜஸ்ட் ஃபெசிலிட்டேட் தான் பண்ண போகிறோம். உங்களுக்கு என்ன ப்ரோக்ராம் வேணும், நீங்கள் எந்த வருஷம் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொல்கிறீங்க எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் டே பண்ணணுமா, இல்லை தீபாவளி நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னா எடுத்து பண்ணுங்க. நாங்கள் எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவோம். ஆனால் நீங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷன் ஃபுல்லாக பண்ண போறீங்க. ஸோ வந்து இப்போவே தெரிஞ்சுக்கோங்க, எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதனாலும் நீங்கள் வந்து நான் மெயில் அனுப்போ, நீங்கள் மெயில் ஆம்பில் திருப்பி இல்லை இவரை கான்டாக்ட் பண்ணலாம். தேங்க்யூ.